சாப்பிட்டோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவேன். உம் வசனம் ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். எங்கள் அருமை இயேசுவை நன்றி தகப்பனே. அப்பா, இந்த மாதிரி நேரத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு கொடுக்கப்படாத கர்த்தாவே தர்மத்தை எங்களுக்கு தந்து சுவாமி, எங்களை மட்டுமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் யாவத்தையும் தந்து ராஜா, நாங்கள் உங்களுடைய பார்வையை அருமையாக இருக்கும்படியாக எங்களுக்கு அந்த கிருபைக்காக உங்களை நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, இந்த ஆராதனை கர்த்தாவே தொடக்கம் முதல் சுவாமி முடிவு மட்டும் தகப்பனே உடைய பிரசன்ன கர்த்தாவே எங்களோடு இருக்க வேண்டும் என்று தெரிகிறோம் சுவாமி. நாங்கள் பாட போகிற பாடல்கள் கர்த்தாவே, வாசிக்கிறதான ஒவ்வொரு வேத வசனங்கள் தகப்பனே, தியானிக்கிறதான ஒவ்வொரு கர்த்தாவே வார்த்தைகள் சுவாமி, அப்பா உடைய சங்கத்துக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கருத்துக்களாக ஒப்படைக்கிறோம் சுவாமி. துதி கனம் மகிமை பொருளே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரால் பேசுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆர்வமாக 3
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உலகத்தின் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உடல்களை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை உண்டாவதாக. சிறிய கடவுளை போற்றும். சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுள்ள எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரசுக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். உலகால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவத்தை ஜெபம் வேண்டு. எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் நெருக்கமாய் இருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலை தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போன்ற நன்மைகளின் பொருளாயிராமல் அவர்களின் நிலையில் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலன்களாக அதில் செலுத்தி வருகிறவர்களே ஒரு காலம் பூர்ணப்படுத்தப்பட மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருத்தரும் சுத்தமாக்கப்பட்டனர். இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்ந்த மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருந்தால் அந்த கழிவை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவர்களை வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காலை வெள்ளக்கடா இறைவனை ரத்தம் அவர்களை நிறுத்த செய்யப்பட மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது
தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கிக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் கல்லிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடேறும் ஆராதனை செய்கிறவனாயினும் பாவங்களை ஒரு காலம் உணர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயினும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாயசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துக்களை தமது பாரம்பரியாத பலிகளுக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். படிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரத்த சாட்சி குறித்து கேட்கிறோம். இன்னைக்கு வன்யா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் 1952 ரஷ்யாவில் பிறந்தாரு. இவர் பெற்றோர் பற்றி பெருசாக எதுவும் தெரியல. இவர் உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரர்கள், ஒரு சகோதரி. இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. என்னன்னா, இவர் என்ன நிலைமையில இருந்தாலுமே அதிகாலையில தினமும் ஜெபிப்பாரு. அது இவர் ஒரு நாளுமே விட மாட்டாரு. இவர் இவரோட 18வது வயதுல திருமணத்தை பெற்றாரு. அது 1970. இவருக்கு கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவனை பற்றி ஊழியம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இவர் 18வது வயதுல ராணுவத்தில் ஊழியம் செய்யறதுக்காக போறாரு. அப்போ அதிகாலையில பரேட் நடக்கும். அப்போ விசில் அடிக்கும்போது எல்லாருமே லைனா நிற்கணும். ஒரு நாள் அதிகாலையில விசில் அடிக்கும்போது எல்லாருமே லைனா நிற்கிறாங்க. ஒரு இடம் காலியா இருக்கு. அப்போ அந்த அதிகாரி கேட்கிறாங்க, எங்க அவர் அப்படின்னு கேட்கும்போது வன்யா ஓடி நிற்கிறாரு. ஏன் லேட்டா வந்த அப்படின்னு அந்த ராணுவ வீரர் கேட்கிறாரு. அப்போ வன்யா நான் ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னோடனே அந்த ராணுவ வீரர்கள் இவரை தளபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த தளபதி ரஷ்ய நாட்டில் மதம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒண்ணு அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வன்யா நான் சோவியத் நாட்டுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பிரஜையோ அதே மாதிரி தான் என்னோட இயேசுக்கும் நான் நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தளபதி வன்யா மேல ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. என்னன்னா, அந்த ராணுவ மையம் எல்லா இடத்தையும் அவர் கழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. வன்யா கிறிஸ்துவம் மிஞ்சி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நினைச்சிட்டு முழங்காலில் ஜெயிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. இவர் இன்னொரு ராணுவ மையத்துக்கு மாத்துறாங்க. தளபதி நீ சோவியத் சட்டத்திட்டங்களை எப்போ ஏற்றுக்கிறியோ அப்போதான் இந்த ராணுவ மையத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரையும் உங்களுக்கு ஒரு சாப்பாடு தர மாட்டோம் அப்படின்னு அந்த ராணுவ வீரர்கள்லாம் வன்யாக்கிட்ட சொல்றாங்க. வன்யா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த நேரத்தெல்லாம் செலவழிக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவர் அந்த சோதனை அறைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவர் பழித்து அவமானப்படுத்துறாங்க அந்த ராணுவ அதிகாரிகள்லாம். வன்யாவோட விசுவாசமும் ரொம்ப உறுதியா இருந்தது. அவர் இயேசுவை அந்த இடத்துல விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் நிறைய தடவை இந்த விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் நம்மள ஒரு தடவை விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு பிரகாசமான ஒளி வருது. அதுல பயப்படாத, நீ இப்போ நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அது மறுபடியும் அவர் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் தண்டனை கிடைக்குது. இவர் நைட்டில் அந்த அப்போ ரொம்ப குளிராக இருக்கும். அதெல்லாம் இவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்போ அதே பேரொலி ஒரு அனலாக மாறி அவருக்கு ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை கொடுக்குது அந்த அனல். மறுநாள் காலையில் அந்த அதிகாரிலாம் வன்யா கிட்ட எப்படி நீ குளிரெல்லாம் தாங்குற அப்படின்னு கேட்கும்போது நான் கடவுளை நினச்சி ஜெபிச்சேன், அதனால எனக்கு அந்த குளிர் தெரியாது
4 அடி தான் அந்த ரூம் வந்து இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு -25 டிகிரியில் வந்து அங்கே வந்து குளிர் இருக்கும். அந்த குளிரை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த குளிர்லேயே வந்து அவர் உறைஞ்சி போயிடுறாரு. ரொம்ப உணர்வு இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதனாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையான இராணுவ விசாரணை தான் வந்து நடக்குது. இதுக்கு வந்து மதமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்கள்லாம் வந்து ரொம்ப நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு வந்து அந்த இராணுவத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து கர்த்தரை பற்றி ஊழியம் செய்யணும் அப்படின்னு வந்து அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த இராணுவத்தில் வந்து விடுப்பு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ வந்து அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த விடுப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நாங்கள்லாம் வந்து கடவுளை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சக தோழர்கள்லாம் வந்து வன்னியாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து வன்னியா ஏசப்பா கிட்ட வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாரு. அவருக்கு அதே மாதிரி அந்த அலெக்ஸாண்டருக்கு வந்து மறுநாள் விடுதலையும் கிடைக்குது. இது வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து இந்த செய்தி வந்து போகுது. அப்போ வந்து இதில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மறுபடியும். இந்த குளிர்னால அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து வன்னியாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த பெருந்துயரிலுமே வந்து கடவுளை வந்து விடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். சிகிச்சை ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் வந்து உடல் வந்து சரியாயிடுது. அப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட எனக்கு இப்படி உடல் வந்து சரியாயிருக்குமான்னு தெரியாது, நான் இப்போ வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து அந்த தளபதி வந்து வன்னியாவுக்கு வந்து கடைசியாக ஒரு தவணை வந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் விசாரணை மன்றத்தில் வந்து அவருக்கு விசாரிக்கிறாங்க. நீ வந்து இந்த மடத்தை வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த மடத்தை அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. மறுபடியும் வந்து அந்த வீரர்கள்லாம் வந்து அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து இவரோட இதயத்தில் வந்து ஹோல்ஸ் வருது. அந்த குளிர்னால தாங்க முடியாமல் சாப்பிடாம ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு இவரோட இதயத்தில் வந்து ஹோல்ஸ் வந்துடுது. அதில் வந்து மெல்ல மெல்ல வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்குது. இதனால இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. ஆனால் அவர் அப்பயுமே வந்து கடவுளை மறுதளிக்கவே இல்லை. இதை வந்து அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து ஒரு இயற்கையான மரணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் வந்து இவரோட 20வது வயதில் 1972 வந்து கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரத்த சாட்சியாக வந்து இவர் வந்து மறிக்கிறாரு. இவர் வந்து இவரோட 18வது வயதுலேருந்து 20 வயது வரை இராணுவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கடவுளை பற்றி போகணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து பாடுபட்டு கடவுளுக்காக ஒரு இரத்த சாட்சியாக வந்து இவர் வந்து மறிச்சிருக்காரு. அன்புள்ள சாமி அப்பா, இந்த நல்ல சாயங்காலங்களுக்காக நன்றியாக இருப்பா. எங்களை உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கான இந்த தகுதியை எங்களுக்கு தந்து நீங்கள் இந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு வந்து சேர்க்கிறதுக்காக நன்றி இருப்பா. அப்பா, எனக்கு நாங்கள் ரத்தம் குறித்து பேசுகிற வேலையை சாமி உங்களுடைய ரத்தத்தை குறித்து தியானிக்கணும் சாமி. அப்பா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னுடைய வாய் ஆயுதமாக எனக்கு மட்டும் இருக்கணும் சாமி. உங்களுடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய வாய் ஆயுதமாக இருந்து உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட நீங்கள் திரும்பி செய்யுங்க. எங்களோட கூட இருந்து இந்த இடத்துல நீங்கள் எங்களோட வாசம் பண்ணுங்க சாமி. ஆமென். ரத்தம் பற்றி நம்ம நிறைய பார்த்ததுல ரத்தம்னா ஜெயம், வல்லமை, அப்புறம் மீட்பு, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். வேதத்துல வந்து ரத்தம் வந்து உயிரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உயிரா இருக்கிற ரத்தத்தை நான் வந்து பார்க்குறேன். ஆரம்ப காலத்துல அது பாவம், சாபம், தீட்டு, பழி, இதுக்கான அடையாளமா மட்டும்தான் ரத்தம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அது வந்து மீட்பா ஜெயமா மாறிடுது. எங்கெங்க நம்ம வந்து எப்படி பாவமா இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பாவம், சாபம், தீட்டு, பழி இதெல்லாம் சேரும்போது நம்ம மேல ஒரு ரத்த பழி ஒன்று விழுது. நம்ம மேல விழுந்த அந்த ரத்த பழிக்காக நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து
வந்து ரத்த பலியாய் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பழிக்காய் அவர் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்துல முதல்ல ரத்தம் வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கதை நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சிலருந்து கேட்டுட்டு இருக்கோம் காயின் அப்படின்னு கதை. காயின் வந்து ஆவியை வந்து கொண்டுறாரு. அப்போ வந்து கடவுள் கேட்கிறாரு ஆவியிலிருந்து, இவர் சொல்லிடுறாரு எனக்கு தெரியாது. அப்போ 11வது அதிகாரத்தை சொல்றாங்க, இப்பொழுது ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்றாங்க. முதல்ல ரத்தம் வந்து சாபத்துக்காக அங்கே குறிக்கப்படுது. ரெண்டாவதா பார்த்தோம்னா பாவத்தின் அடையாளமா வந்து இங்க வந்து ரத்தம் வந்து குறிக்கப்படுது. தாவீது கதை, தாவீது வந்து குழியில தள்ள போகும்போது ரூபன் சொல்றாரு, வேண்டாம் தள்ள வேண்டாம், அவனோட பாவம் நமக்கு இருக்கு, அவன் பழி நமக்கு வேண்டாம். ஆதியாகமம் 42:22 அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்க தேடாம போனீங்க, இப்ப அவனோட ரத்தம் பழி நம்ம மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தீர்ப்பு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்கீதம் 106:38 நான் படிக்கிறேன். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய ரத்தத்தை கொட்டினார்கள். தேசம் ரத்தத்தால் தீட்டுப்பட்டது எழுதப்பட்டிருக்கு. எதனாலனா விக்கிரகங்களை நம்ம வளர்ந்ததுனால அவங்க செஞ்சிருக்காங்க ரத்தம். அந்த ரத்தத்தால வந்து தேசம் தீட்டுப்பட்டதா எழுதப்பட்டிருக்கு. அடுத்ததா சொல்றாங்க என்னாகும் 35:33 நீங்க இருக்கும் பரிசுத்த தேசத்தை குறைச்சலாக்காதீர்கள், தேசம் ரத்தம் வந்து தேசத்தை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பழைய ஏற்பாடுல தீட்டு சாபம் இதுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரத்த பழினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டாரு, கொலையினால நம்ம மேல ரத்தப்பழி. நான் சொல்றேன், நம்ம செய்ய சொல்ற சின்ன சின்ன பாவங்கள், நம்மளை அறியாம பண்ற பாவங்களுக்காக கூட நம்ம மேல ரத்தப்பழி சுமருது. இந்த மாதிரி சுமந்த பழிகளுக்காக தான் தேவன் அவர்களுக்கு சிலுவையில சுமந்து அறியப்பட்டு ரத்த பலியாக ஒப்புவிச்சிருக்காரு தன்னையே. அதைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சிலர்களே சொல்லி கொடுத்துருக்காங்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? நம்ம தகப்பனையும் தாயையும் சபிக்கும் போது நம்ம மேல ரத்தப்பழி விழுகிறதா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி லேவியராகமம் 19:14 நான் படிக்கிறேன். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய ரத்தப்பழிக்கு நீ உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோல் சொல்றதை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம். கோல் சொன்னா நம்ம மேல ரத்தப்பழி விழுதுன்னு வேதத்துல கர்த்தரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம், அஞ்சலம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் ஆகிய புருஷனாகவும் ஸ்திரீயாகவும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லறிவார்களாக, அவர்கள் ரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுள். அங்க சொல்றாங்க எங்க சொல்றாங்க, நம்ம போய் கேட்டு வந்தோம்னா நம்மளும் அந்த பழியை வாங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் வேதாகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீறி நம்ம அஞ்சலம் பார்க்க போறது, குடி கேட்க போறது போகும்போது நம்ம மேல ரத்தப்பழி சுமத்தப்படுறதா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நான் சொல்றேன், நம்ம நம்ப கூட மாட்டோம். எசேக்கியேல் 18:13 யாராவது வாசிங்க. எசேக்கியேல் 18:13 வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு கொடுக்கறது நம்ம ஒரு தப்புன்னு பார்த்துருப்போமா இதுக்கு முன்னாடி? அவன் சாகவே சாவான், அவன் மேல ரத்தப்பழி சுமத்தப்பட்டிருக்கும் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 21:16 அதிகாரம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் ரத்தப்பழிகளால் நிரப்பத்தக்கதாய்
குற்றமில்லாத ரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினார். கர்த்தரோட பார்வைக்கு நம்ம பொல்லாப்பான விஷயங்களை செய்யும் போது நம்ம மேல மட்டும் இல்ல, எருசலேமோட 4 மூலை வரைக்கும் ரத்தம் சிந்தப்பட்டு பழி சுமத்தப்படுது. அதனால கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்யும்படியாக கர்த்தர் நம்மளை கருத்து அறிவிக்கிறாரு. ஓசியா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. பொய் சொல்றோம், திருடுறோம், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தவறு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து மேல மேல நம்ம மேல இரத்த பழிகளை கொண்டு வந்து சேர்க்கிறதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாகூம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நம்ம வஞ்சகம் பண்ணும்போது கொடுமையினால இருக்கும்போது அங்கேயும் வந்து நம்ம மேல ரத்தப்பழி சுமத்தப்படுது. கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரத்த பழி குறித்து. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்மள யாராவது வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிச்சுட்டு இருக்கோம். உபாகமம் 22:8 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு வீடு கட்டிடுறோம், வேலை செய்யறவங்க திடீர்னு மேல கீழே விழுந்துடுறாங்க. அந்த பழி அவருக்கு கிடையாது, நமக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தெரியாம கூட நம்ம ஒரு பாவம் செய்வோம், நமக்கு தெரியாது. அவர் மேல கீழே விழுறது அவரோட மிஸ்டேக். ஆனா நம்ம வீட்டுல இருந்து நம்ம தடுப்பு சுவர் கட்டாம அவர் விழும்போது அவர் விழுறதுக்கு நம்ம ஒரு காரணமாகும். அந்த வகையில நம்ம மேல ரத்தப்பழி சுமத்தப்பட்டிருக்கு. இது வந்து வீட்டை குறித்து மட்டும் இல்லை, நம்ம ஒருவரை பத்தி ஒரு வார்த்தை ஒரு இடத்துல பேசிடுவோம், அவங்களுக்கு அது தெரியாது. பின்னாடி அவங்க அதனால பாதிக்கப்படும் போது அந்த பழி அவங்களுக்கு இல்லை, நமக்கு சுமத்தப்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம தெரியாம பண்ணும்போது, அதாவது நம்ம தெரியாம செய்யற பாவங்களுக்கு கூட நம்ம மேல ரத்தப்பழி சுமத்தப்படுது. இந்த மாதிரி நம்ம மேல சுமத்தப்படுற ரத்தப்பழிக்கு ஆதியாகமம் 9:6 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுள்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது மனுஷன் நம்ம மேல இருக்கிற ரத்தப்பழிய இன்னொரு மனுஷனால மட்டும்தான் அதை வந்து கழுவ முடியும். அதனாலதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்து மனித அவதாரம் எடுத்து நமக்காக நம்மளோட ரத்த பழிக்காக அவர் வந்து ரத்த பலியாக இருக்காரு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நம்ம மேல இருக்கிற பழிகளுக்காக அவரை நம்ம விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவரையே பலியா கொடுத்திருக்காரு. இப்போ பழைய ஏற்பாடு வந்து 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 33-34 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிடுற பிராணிகளை கூட ரத்தத்தோட புசிச்சா அது பாவம், அதுக்காக நம்ம பலியிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட ரத்த பலிக்காய் நம்மளுடைய தேவன் ரத்த பலியாய் போகும்போது நமக்கு வேதத்துல சொல்லப்படுற வசனத்தை பாருங்க. மத்தேயு 6:28 பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணுகிறவனுக்கு இதை பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாகிய ரத்தமா இருக்குன்னு சொல்லுது. இதை பானம் பண்ணிதான் நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம மீட்பு தேடிட்டு இருக்கோம். அதோட ஒரு அடையாளமாக தான் நம்ம இன்னும் திருவிழத்துல வந்து அந்த வார்த்தையை நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதாவது ரத்தம் பாவமா இருந்தது, கடவுளோட பலிக்கு அப்புறமா நமக்கு அது வந்து புதிய உடன்படிக்கைக்கு அப்புறம் அது ஒரு புனிதமா மாறிடுது. இப்ப நான் சொல்லிட்டேன், பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்காங்க ரத்த பலிக்கு வந்து வெள்ளாட்டு கடாவை பலி கொடுத்துடலாம், காளையை பலி கொடுத்துடலாம். நம்ம வந்து ராஜாக்கள் சாமுவேல் நாளாகமத்துல நிறைய படிக்கலாம். அதெல்லாம் எப்போன்னா நம்ம பண்ற பாவங்களுக்கு பலி போகாதது. நமக்காக ஒரு தடவை இயேசு கிறிஸ்து பலி ஆனதுக்கு அப்புறம் எபிரேயர் 10:4 வேத பாடம் வாசிக்கும் போது கூட கேட்கிறோம். யாராவது வாசிங்க எபிரேயர் 10:4. காளையோ வெள்ளாட்டு கடாவோ இதை கொடுத்து நம்மளோட பாவம் வந்து நிவர்த்தி செய்யப்பட போகிறது கிடையாது. அதுக்கு பதில் அங்கேயே இருக்கு. எபிரேயர் 10
10ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் இருக்கு. பாவங்களுக்காக ஒரே பலியாய் அவர் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்துட்டாரு. அதனால இதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு காலையை கொடுக்கறதோ, இல்லை நான் பாவம் பண்ணிட்டேன் நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் பாவம் பண்ணிட்டேன் நான் சபையில காணிக்கை கொடுக்குறேன், அதனால நம்மளுடைய பாவம் நிவர்த்தியாக போறதே கிடையாது. நம்ம அங்க பார்க்கிறோம் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்மளை சுத்திகரிச்சாச்சு. அவர் நம்ம பண்ண ஒரு பாவங்களுக்காகவும் அவர் படாத பாடுபட்டு எல்லாருக்கும் சேர்த்து அவர் பாடுபட்டு அவரோட ரத்தத்தை கொடுத்து அவர் மறிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற பாவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வேதத்துல. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26-27 வசனம். சத்தியத்தையும் அறிவையும் அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு சத்தியம் தெரியாது, அதை பற்றி அறிவு கிடையாது, நம்ம பாவம் பண்ணோம், இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசறிஞ்சு பாவம் பண்ணும்போது நம்மளோட பாவங்களுக்கு அவருடைய ரத்தம் கூட நிவர்த்தி கிடையாது. அவர் நியாய தீர்ப்பு நாளைக்கு வரும்போது நமக்கு விசாரணை இருக்கு. இந்த விசாரணை குறித்து சங்கீதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. எதிரையில தான் சொல்றாங்க, ஆனா சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குகளை மறவார். நம்ம மேல ரத்த பழி இருக்கும்போது நம்மளதான் கேட்கிறாரு, நம்ம தான் அவருக்கு பதில் சொல்லணும். விசாரணை கேட்க நம்மளால சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிறாரு. இப்போ ரத்தப்படி நம்மளால விழுந்துச்சு, கடவுளும் அவர் கிறிஸ்து நமக்காக மறைச்சிட்டாரு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம சில பாவம் நம்மள அறியாம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உபாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் யாராவது வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது நம்ம செய்யும் போது நம்ம மேல அந்த ரத்தப்படி விளக்கப்பட்டதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தாலே சமீபமானீர்கள். அப்படி நம்ம சமீபமானதுக்கு அப்புறம் நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டுமே செய்யறதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இது அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க, நான் எடுக்கிறேன், எனக்கு கிறிஸ்து சொல்லதான் எடுக்கிறேன். நம்மளுடைய இரத்தப்பழிகள் நீங்கி நம்ம சுத்தமாகிறதுக்காக அவர் இரத்தப்பழியால் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அதுக்கு சாட்சிகளாக நம்மளை வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு ரத்த சாட்சிகளா இருக்க வேண்டாம். நம்மளால ரத்த சாட்சிகளா இந்த காலத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம்தான். ஆனா அவரு நமக்காக சிந்தின ரத்தத்துக்கு நம்மளால சாட்சிகளா இருக்க முடியும். அதனால அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டபடி அவருடைய ரத்தத்துக்கு நம்ம சாட்சிகளா இருக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். கர்த்தருக்காக உங்க வார்த்தையிலே ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை கேட்டனா நாம் எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியில் படைத்த சர்வவல்லமையுள்ள அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கனிவுடன் வந்தார். வானத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மருத்துவத்தினார் வரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறார். அவருக்கு மருத்துவரை நினைத்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பிரசங்கங்களையும் பரிசுத்தவான்களை அறியவும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். காணிக்கை பாடலாக
துதி பாடல் புத்தகத்தில் 182வது பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரத்த சாட்சி பற்றி பேசும்போது கடவுள் என்னிடத்துல ஒரு சாட்சியாக தான் நிறுத்தியிருக்காரு. எனக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் கன்சீவாக இருக்கும்போது முதல் 3 மாதம் எங்களால் அதை கன்ஃபார்மே பண்ண முடியல. என்ன விஷயம்னா எனக்கு டேட் தள்ளி போயிருக்குது. 2 வாட்டி டெஸ்ட் எடுத்திருந்தேன், பாசிட்டிவ் காமிச்சது. ஸ்கேன் பண்ணால் பெருசாக ஹார்ட் பீட் இருக்காது. அப்போ நாங்கள் யோசிச்சிருந்தோம், இல்லை வேண்டாம் அபார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வேற ஏதாவது குறையோட இருந்தால் அந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லலை. முதல் 3 மாதத்துக்கு யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு நாள் நான் யோசிச்சேன், சரி அதுவும் பாவம், அந்த குழந்தைய அனுப்புற அந்த பாவம், அதுக்கும் எனக்கு உரிமை கிடையாது. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நான் நாளைக்கு தான் வீட்டில் உள்ளவர்கிட்டயே சொல்ல போகிறேன். இன்னொன்று இது 3வது குழந்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம். நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, அதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஹார்ட் பீட் இல்லைன்னும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டில் போய் சொன்னேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது. அப்பவும் நான் சொல்லலை, ஹார்ட் பீட் இல்லைன்னா நான் சொல்லலை, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ அண்ணி சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ போய் பார்த்துட்டு வா. பக்கத்தில் டாக்டர் சொன்னாங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 6 குழந்தைங்களுக்கு அந்த டாக்டர் டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த டாக்டர் கிட்ட போகமாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். இருந்தாலும் எங்கள் அண்ணி ஃபோர்ஸ் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால காலையில் மொழால் போட்டு ஜோம் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கடவுளே, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட எனக்காக அன்னைக்கு தான் நான் முதல்ல போனேன். எனக்காக நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. போகிறவங்களையும் சேர்த்து திட்டுவேன், ஏன்னா அவங்களால தான் நீங்கள் திட்டீங்க, நான் திட்டுவேன். நான் அன்னைக்கு போகும்போது டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அபார்ட்லாம் பண்ண வேண்டாம், பாப்பா நல்லா இருக்கு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்பவும் எங்களுக்குள்ள ஒரு ஊட்டல் இருந்துகிட்டே இருந்தது, அது வேண்டாம். நான் திரும்ப ஜபம் பண்ணிடுவேன், கடவுளே உங்கள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் இந்த குழந்தைய வளர்க்க போகிறேன். இது டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் உங்களோட காலத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சாமின்னு சொல்லிட்டு போட்டு தான் நான் அடுத்தது அதை கண்டினியூ பண்ணேன். எனக்கு அடுத்த ஒரு 5 மாதம் தெரியல. 7வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா கண்டினியூஸாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கொடுத்துட்டாங்க, இது ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு. நான் எனக்கு 7வது மாதத்துக்கு அப்புறம் ப்ளீட் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
ஸ்கேன் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது எனக்கு டாக்டர் சொன்னது என்னன்னா, சர்வீஸ் வந்து பெருசாக ஓப்பன் ஆகுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. லைஃப்பில் வந்து தேவையான அளவில் பாதி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இரு, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாது. நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் தான், நான் ஒரு டேப்லெட் எடுக்கலாம் சொல்லலை. ஏன்னா நான் ஒரு டேப்லெட் சாப்பிடும் போதும் எனக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு ஏற்கனவே சின்ன அலர்ஜி இருந்தது, அது ரொம்ப பெருசாகுது, வயிறு வலிக்க ஆரம்பிச்சது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால டாக்டர் சொன்னது என்னன்னா, எந்த விதமான டேப்லெட்டும் வேண்டாம், நீ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுன்னு எனக்கு டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் எங்கள் சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இல்லை. நாங்கள் இப்போ தான் புதுசாக ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருந்த காரணத்தினால எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து மெக்கானிக்கல் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்றபடி பிளம்பிங்கோ டீலிங்கோ நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும், ஆரம்பிச்சு 3 மாதம் தான் வச்சிருக்கிறதுனாலையும் என்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் இல்லை. ஒரு நாள் வீட்டில் இருந்தேன், அடுத்த நாள் நான் கிளம்பி போயிட்டேன். டாக்டர் பேச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்கள் மேலே பாரத்தை போட்டு போகிற சாமி, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. கொஞ்சம் தூரம் கிடையாது, இங்கேருந்து கிண்டிக்கு காலையில் காலேஜுக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு அங்கேருந்து நேராக மதுரை வாய்ஸ், திருநகர் டு கிண்டி, கிண்டி டு மதுரை வாயில், திரும்ப நைட் 10:30 11 o'clock சமயத்தில் 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வருவேன். இப்படி தான் என்னோட ரொட்டேஷன் இருந்தது. 8th month ஸ்கேனுக்கு முன்னாடியே ஒரு நாள் ரொம்ப வலியாக இருந்தது. போனதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தை எவ்வளோ அசைதுன்னு சொல்லி பார்த்து நீ எனக்கு சொல்லு அப்படின்னு காலையில் சொல்லிட்டாங்க. நானும் வீட்டில் சொல்லிட்டு வீட்டுக்கு வராமல் தண்ணி ஷெட்டுக்கு போயிட்டேன். அதுலேருந்து காலையில் 11 o'clock போயிருக்கேன். 6 மணி வரைக்கும் குழந்தை நல்லா தான் இருந்திருக்கு. அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை எனக்கு எங்கேயுமே அசைவு தெரியல. வீட்டுக்கு அழுதுட்டு தான் வந்தேன். எத்தனை மணிக்கு வந்து அப்படின்னு ரொம்ப தைரியமாக 9:30 மணிக்கு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து ஓன் அழுதேன். எனக்கு வந்து சுத்தமாக துடிப்பும் தெரியல, மூமெண்ட்டும் தெரியல, நீங்கள் வாங்க நீங்கள் ரொம்ப அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அப்புறம் போனோம். பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் போனோம். அவங்க வந்து செக் பண்ணி கூட பார்க்கல, துடிப்பு இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்க்கல, ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்கேன் பண்ணாலும் எனக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா என்னோட பாப்பாவை நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆச்சு. ஸ்கேன் பண்ண போனதுல 7 மாதத்துல டெலிவரி பண்ணிவிட்டாங்க. அதனால இதுவும் அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் டாக்டர் வேறு சொல்லிட்டாங்க, எனக்கு ஹீமோகுளோபின் 6 பாயிண்ட் தான் இருக்கிறதுனால ஒரு நாள் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸில் போயிட்டு இருந்தது. அதில் இன்னும் 2 டோஸ் போட்டு சிசேரியன் பண்ணி குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போது வந்து எனக்கு என்ன சொல்லுதுன்னா, தயவுசெய்து ஒரு வார்த்தை கேட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன், நான் வரவே மாட்டேன், இது 3வது குழந்தை, என்னை திட்டுவாங்க பேசுவாங்க, நான் வர மாட்டேன். வீட்டுக்கு தான் போனேன். எனக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முழங்கால் போட்டு ஜோ பண்ணேன். கிளினிக் போனோம். கிளினிக் வந்து எங்கள் அண்ணி என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போனாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. வா போனாங்க. அவங்க ஒரு 1 hour அட்மிட் பண்ணாங்க, அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க. துடிப்பு இருக்குமா, ஆனால் பிரச்சனை தான், லைஃபர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 24 மணி நேரம் வச்சுக்கும் போது மூச்சு திணற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் காலையில் வாங்க. காலையில் போனால் எனக்கு இமீடியட்டாக சொன்னாங்க, ஹீமோகுளோபின் கிடையாது, லைஃபர் கிடையாது, சிசேரியனை கூட நாங்கள் இங்கே பார்க்க முடியாது, இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்க கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எனக்கு அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் அழுக வந்துச்சு. முன்னாடி எங்கள் அண்ணி ஒரு வண்டியில் அனுப்பிட்டு நான் பின்னாடி சொல்லிட்டு வரேன், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கேருந்து அப்படியே எங்கேயாவது ஓடிடுவேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறேன். அட்மிட் ஆகிட்டேன் 19ஆம் தேதி. டாக்டர் சொன்னாங்க எப்போ வேணால் டெலிவரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்கே சொல்லிட்டாங்க. போயிருக்கேன். பிளட் இல்லைன்னு சொல்லிட்டு 2 யூனிட் பிளட் ஏற்றிட்டு வலி வரக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வலி வரும், குழந்தை நாள் திரும்பும், ஆனால் குழந்தை வராது. குடும்பமே வெளியே காத்து இருக்கு, ஏன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள எப்போ வேணால் டெலிவரின்னு சொல்லிட்டு காரணத்தினால அப்படி அன்னைக்கு ஃபுல்லாகவே ஓடிடுச்சு. என்னால் வலி தாக்க முடியல, நான் அழுகிறேன். என் வாயில் வராத ஒரு வார்த்தை அன்னைக்கு நான் சொன்னேன், தயவு செய்து எனக்கு சிசேரியனாலும் பண்ணிடுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ கூக்குறலுக்கு நடுவில், கூச்சலுக்கு நடுவில் எனக்கு மனசில் ஓடுற ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா ரொம்ப சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஒரு வார்த்தையை தவிர எனக்கு வேறு எந்த வார்த்தையும் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னை பார்க்க எங்கள் அம்மாவை கூட உள்ள விட மாட்டாங்க. என்னை பார்க்க யாராவது வரணும்னா என் தங்கச்சி வெளியே இருக்கா, ஏதாவது வேணும்னா வாசல் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நான் கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. ஒரு நல்ல டாக்டரோட ரெஃபரன்ஸில், உள்ள இருக்க டீனோட ரெஃபரன்ஸில் தான் எங்கோ ஹாஸ்பிட்டல் போயிடும். அப்படி போயிட்டதுக்கு அப்புறமே வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருந்தா என்னை வந்து யாரும் பார்க்க முடியாது. உள்ள நான் எப்படி இருக்கேன்னு என் வீட்டில் யாருக்குமே தெரியல. அவங்களும் சிஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, குழந்தை பிறந்துச்சான்னு இல்லை. அந்த 3 நாள் நான் லேபர் வார்டில் மட்டும்தான் இருந்திருக்கேன். வார்டில் கூட இல்லை, லேபர் வார்டில் ரயில்வே ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கேன். பெயின் இருக்கும், குழந்தை வரல.
19, 20, 21ஆம் தேதி எனக்கு காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வலி வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தை வரல. 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. ஒரு தடவை செக் பண்ணும்போது மிஷினில் எந்த விதமான ஒரு சவுண்டும் இல்லை, ஒரு சவுண்ட் இல்லை. டாக்டர் எனக்கு இம்மீடியட்டாக சொன்னாங்க, சரி சிசேரியன் ட்ரை பண்ணோம், ஹஸ்பண்ட் எங்களுக்கு கூப்பிடுங்கிறது. அவங்க அந்த நேரத்தில் மதுரவாயிலிருந்து வர்றதுக்குள்ள சுத்தமாக துடிப்பில்லாத காரணத்தினால அவங்க ஏதோ அவங்களோட ப்ரொசீஜர் படி ஜெல்லாம் எக்ஸெப்ட் பண்ணி என்னவோ பண்ணாங்க. 21ஆம் தேதி ஃபுல்லாக வலி இருக்கு, குழந்தை வெளியே வரல. அப்போ சொல்லிட்டாங்க, இந்த நைட் ஓவர் நைட் பார்ப்போம், 22ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுமா சிசேரியன். நான் அப்பயும் சொல்கிறேன், இல்லை எனக்கு சிசேரியன் ஆகாது, தயவுசெய்து நாங்கள் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு என் வீட்டில் உள்ள யாரும் கிடையாது, பக்கத்தில் பெருசாக நர்ஸ் கிடையாது, என் கூட துணை தெரிஞ்ச ஒரே ஒரு ஜீவன் வந்து என்னோட இயேசுப்பா மட்டும்தான். என் வாயில் இந்த வார்த்தை வந்து இயேசுன்ற ஜெயம் மட்டும்தான். ஏன்னா அதை தாண்டி என்ன ஜபம் பண்ணுறது கூட தெரியாத ஒரு சூழ்நிலை, யாருமே பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அனெக்ஸ் வார்டு, இன்ஃபெக்ஷன் வார்டு, அதனால சுத்தம் யாரையும் விட மாட்டாங்க அப்படின்ட்டு 10 மணிக்கு டாக்டர் வந்தாங்க. கடைசியாக சீஃப் டாக்டர் வந்துட்டு போனாங்க, இல்லை இன்னைக்கு டெலிவரி ஆகாது, அந்த பொண்ணை வார்டுக்கு மாற்றுங்க, நாளைக்கு காலையில் சிசேரியன் ட்ரை பண்ணிட்டு. யாரோ ஒருத்தர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் ஸ்டூடெண்ட் அவங்க சொன்னாங்க, ஒரு 1 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. என்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டு எல்லா டாக்டரும் அடுத்த பேஷண்ட்டை பார்த்து போயிட்டாங்க. ஏன்னா 3 நாளாக அவங்க என்கிட்ட வருவாங்க, எனக்கு வலி வரும், குழந்தை பிறக்காது. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்டாகி அவங்க போயிட்டாங்க. எனக்கு திடீர்னு வலி வருது, நான் கத்துறேன். எனக்கு வாயில் அப்பா தவிர வேறு எதுவுமே வரல. அப்பா 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 எனக்கு மட்டும்தான் அந்த வாயில் வந்து எனக்கு மண்டைக்குள்ள ஓடுறதுலாம் வந்து இயேசு இருக்குன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன், அப்பா இந்த பிள்ளை எனக்கு உயிரோட தந்திருக்க சாமி, நான் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை சாமி. அவங்க வந்து மலடின் பேர் வாங்கிட்டு அந்த பிள்ளையை எடுத்துருக்காங்க. சொல்ல தேவையில்லை, ஆம்பளை பிள்ளை நிறைய இருக்கிற வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லாதப்போ என்னென்ன பிரச்சனை வரும்னு அதில் இருந்து பார்த்தா தெரியும். அப்போ வந்து எனக்கு முந்தின நாள் ஒரு டாக்டர் வாயை வேற விட்டுட்டாங்க, அந்த பையன் வார்த்தை வேற விட்டுட்டாங்க. எனக்கு இது சொன்னாலும் ரொம்ப புரியல. நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், சாமி இந்த குழந்தைய நீங்கள் எனக்கு சாட்சியாக எனக்கு வெளியே தான் கேட்குறேன். நான் அப்படி அவர் சொல்லிட்டு போகும்போது 11:10 நைட்டு 12 தம்பி நார்மல் டெலிவரி வந்துருக்கான். சர்வீஸ் வெறும் 5.4 தான் ஓப்பன் ஆகிடுது. லைஃபர் பாதி கீழே தான் இருந்தது. 3 யூனிட் பிளட்டே இருக்காங்க சிசேரியனுக்காக. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு கடவுள் எந்த ஒரு டாக்டரும் இல்லாமல், டாக்டர் கிடையாது, ஆயமா கிடையாது, யாரும் கிடையாது, தனியாக ஒரு ஸ்ட்ரக்சரில் எனக்கு அந்த குழந்தைய கடவுள் வந்து நார்மல் டெலிவரியாக கொடுத்தாரு. உள்ள தலை வெளியே வந்து சத்தம் கேட்டதுக்கப்புறம் நர்ஸ் ஓடி வந்தாங்க. இதுதான் உண்மை. என் குழந்தை தலை வந்ததுக்கப்புறம் நான் கத்துனேன், டாக்டர் குழந்தை வெளியே வந்துச்சுன்னு கத்துனதுக்கப்புறம் டாக்டர் ஓடி வந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலை, யாரும் இல்லாத சூழ்நிலை, என் கூட இருக்காது ஏசப்பா. அதே மாதிரி எந்த டாக்டரும் இல்லாமல் யாரும் இல்லாமல் அவரே எனக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக பிரசவிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த குழந்தை உங்க முன்னாடி சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும். ஜெஸ்ஸி இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். அந்த தாய் சிக்காம போது பிள்ளைகள் பட்ட கஷ்டம், குறிப்பாக கிறிஸ்டி எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க. அண்ட் ஒரு அருமையான ஒரு அண்ணி வித்யா, ஃபர்ஸ்ட் டைம் அவள் வீட்டுக்கு நாங்கள் எழுதிச்சோம் அழகு முகத்தை காட்டிது. ஷி சோ அஃபெக்ஷனேட், லவ்விங். அந்த குடும்பத்தில் அதை நான் பார்த்தேன். அவள் சொல்லும்போது அண்ணி அண்ணி அண்ணினா அது உண்மை. இப்போ அந்த அன்னிக்காகவும் நம்ம ஜோமனா அவள் பேர் வித்யா. அவங்களுக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர் பெண் குழந்தைய ரெடியாக்கிட்டாரு. ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க பெண் குழந்தைன்னு. ஸோ வித்யாக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பலத்தை ஆண்டவர் தருவார். ஸோ இந்த நாள் கிறிஸ்டி சொன்ன இயேசுவின் ரத்தம் ஜெயம். 3 நாள் இவ்வளோ பாடுபட்டிருப்பேன். ஆனால் அந்த பாடுகள் மத்தியும் ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. நார்மல் டெலிவரி எவ்வளோ பெரிய சாட்சி. அந்த இடத்துலேயே ஒரு சாட்சி. அந்த குழந்தை கண்டிப்பாக நான் கேட்ட ஜெஸ்ஸிக்கு யார் பிரசன்ட் பண்ணோம்? கிறிஸ்டி தான். அப்போ சொன்ன அந்த குழந்தை அவ்வளோ சின்ன குழந்தைய இல்லை அவள் பண்ணுவான். ஆனால் ரொம்ப அருமையான யோசனைகள் இருக்கு. ரத்த பழி நீங்க ரத்த பலியாக ஆண்டவர் தன்னையே கொடுத்த ரொம்ப ரொம்ப அருமையான கொடுத்த வசனங்கள் எல்லாம் மனமுடன் எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்டிக்கு நான் கரங்களை தட்டுவோம். அவர் மறுபடியும் இந்த சூழ்நிலையில ரத்தமே இல்லை, ஹீமோகுளோபின் கவுண்ட் குறைவு. பட் கடவுள் நார்மல் டெலிவரி, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதற்கு இந்த குடும்பத்தின் மக்கள் சாட்சி.
தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். ஜெசிகா ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகள் ஜூலி வந்தாச்சா? ஜெமிலாக்கு நன்றி. வித்யா பைபிள் ரொம்ப அருமையாக படித்தார். படம் ஃபாஸ்டாக படிச்சது. யுவர் தட்ஸ் வை. ஸோ இந்த நாளிலும் தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் 2-3 பேச்சு காலியாக இருக்கிறது. ஏன் தெரியவில்லை. நான் அதுக்காக ஊக்கமாக போகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. And your approach was very different from the others. So that was very nice. So இந்த நாளிலும் நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எப்படிதான் நேரம் கிடைச்சதோ உனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குடும்பத்தின் மக்கள் அவங்களுடைய ஆதரவு வெரி நைஸ், வெரி குட். அதுலேயும் ட்ராவல் எல்லாம் பண்ணி வேலையும் செய்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ. நாம் ஜெபம் செய்வோம். நேற்று வேண்டமாதாரை நன்றி நம்ம தகப்பனே. இந்த நாளிலும் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கான நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்மையே உறுதியாக பற்றி கொண்டவர் நீ பூரண சமாதானத்தை தருகிறீரப்பா. அந்த இடுக்கமான நெருக்கமான சூழ்நிலையிலும் அன்பினேஸ்வரி அற்புத கரத்தினை நீட்டினீர். டாக்டர்ஸ் வரதுக்கு முன்பாகவே குழந்தை வெளியே வந்துவிட்டது. அன்பினாண்டவரை நீர் ஒருபோது மாறுகிறவர் அல்ல. உங்களுடைய அற்புத கரம் இன்றும் ஆண்டவரை அற்புதங்களை செய்கிறது ராஜா. நீ விசுவாசித்தபடி விசுவாசித்தால் வேண்டிய மகிமையை காண்பாய்னு சொன்னவர். அந்த மகிமை சொன்னான். அந்த டெலிவரி வார்டிற்கான செலுத்துகிறோம். தொடர்புகளை ஆசீர்வதி வித்யாக்கான செலுக்கிறோம். தகப்பனே அந்த குழந்தைக்கு நல்ல வளர்ச்சியை தாங்க. அவர்கள் எண்ணப்படி ஒரு பெண் குழந்தை ஆண்டவரை இவாக தரப்போகுதில் அதற்கான நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் சரீர சுகம் வெள்ளம் கைது செய்த காரியங்கள் எல்லாம் பற்றியும் ஆண்டவரை ஆசீர்வதி தரணும். படிக்கும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா ஜெமிலாக்கம் ஜூலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதி அதே போல அலெக்ஸ்க்காக செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த சாட்சி எங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை தைரியத்தையும் ஆண்டவரை பயனை தரும் என்பது நீர் அறிவி. இந்த நாளை நீ முன்குறித்திருக்கிறீரப்பா. அருமையான மகள் என்று பேசத்தக்கதாக அவளுக்கு கொடுத்த எல்லா வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்துக்காக நன்றி ராஜா. எவ்வளவு அருமையாக நீ வழி நடத்திருக்கிறீர். இந்த பிரசங்கத்துக்கு ஆயத்தமாகும் போது ராஜா பிள்ளைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்திருக்கிறீர். தொடர்ந்து ராஜா பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுகம் பலத்தையும் காய்ந்து ஆசீர்வதி தரணும். எங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கான நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரு தேவையை நீ தருகிறவர் அப்பா. அற்புதமாக நீ எங்களை வழி நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழி நடத்தினா எங்கள் அன்பின் தகப்பன் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவே. உங்களுடைய கரங்களை எங்களை மறுபடியும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இரத்த பழியை நீ நீக்கி இரத்த பலியாக எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரப்பா. நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2 காலங்களுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். அந்த இருக்கிறவர்களையும் ஆசீர்வதி வர முடியாதவர்களுக்காக நாங்கள் வேண்டி இருக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் கடைகள் எல்லாம் அகற்றி கொண்டு வந்து சேர்த்தமான செய்கிறோம். எல்லா துதிக்க நமக்குமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்களிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை ஏற்றுக்காக எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்று கேட்கும் தேவர்களே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் இன்று நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மறந்துடாம வந்துடுங்க.